அதிமுக ஆர்எஸ்எஸ் கையில இருக்குன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நம்ம சென்னையில சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்பொழுது அங்க முதல் கள பணியாளர்களா நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது ஆர்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது. ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு, சரியா வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? விஜய் ஆர்எஸ்எஸ் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். அந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ படிப்படியா முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆதிவாசிகள், அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில பள்ளி, சுகாதாரத்திற்கான வேலைகள், அதே போல பட்டியலின மக்களுக்கான வேலைகள், அதே போல ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்க நடைபெறுதோ அங்கெல்லாம் முதல் கள பணியாளர்களாக வேலை செய்வது ஆர்எஸ்எஸ். அதனால ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அப்புறம் ஆர்எஸ்எஸ் விமர்சனம் செய்யுங்கள்.